உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சேன தண்ணின்னு இருக்குது. சக்கரை கலச்சி தொட்டுப்பாங்க. எனக்கு எதுவும் தொட்டு தெரியுமா? ஏதோ ரெடி பண்ணிட்டான்டா. சாராயத்துல தொட்டு சேன தண்ணி வச்சவங்க. மூஞ்சி கழுவுறது, வாயை குப்பிடிச்சது, குடிச்சதெல்லாம் சாராயண்டா. குமுக்க சாராயமா எப்படி அமைக்கிறது? 50,000 பெட்டாலியன் ஸ்பெஷல் போர்ஸ் கிரியேட் பண்ணுவேன், உருவாக்குவேன். சிறப்பு படைய. நான் ஒரு படையை திரட்டிக் கொண்டு கச்சத்தீவை மீட்பேன் என்று பைத்தியகாரத்தனமாக பேசவில்லை. திடீர்னு பாத்தீங்கன்னா சுத்தி என்னை ராணுவம் வளர்ச்சிருச்சு. பிரபு அப்படியே பதறிட்டான். சுத்தி நின்றுட்டு கட்டி பிடிச்ச அண்ணா ஒரு போட்டோனா, அண்ணா ஒரு செல்ஃபினா. இவனை புரிஞ்சுக்கிறவே முடியலையே முருகா. இவனை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு தனி மூளை ஒண்ணு கூடியா கந்தா. நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் செந்தமிழன் சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கதைகள் சொல்லுவாப்புல. அந்த கதைகள்லாம் கேட்கறதுக்கு எப்படி இருக்கும்னா, இளைஞர்கள்லாம் ஊக்குவிக்க விடுற மாதிரியே இருக்கும். இளைஞர்கள்லாம் ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும். அந்த கதைகளை கேட்டால் சாதாரணமாலாம் இருக்காது. உடம்புல இருக்கிற நாடி, நரம்பு, நம்ம ஈரல், குடல், குந்தானின்னு அம்புட்டுமே கூஸ் பம்ப்ஸ் ஆகும். உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சு. அதுலயும் அவர் சொல்லக்கூடிய கதைகள்லாம் ஏதோ கட்டு கதைகள் மாதிரிலாம் இருக்காது. அதிகாரப்பூர்வமா நிரூபிக்கப்பட்ட கதைகள் தான் அம்புட்டு கதைகளும். அப்பேற்பட்ட கதைகளை அங்கங்க ஒண்ணு ஒண்ணா விட்டு விட்டா கேட்டா நம்ம உடம்பு கூஸ் பம்ப்ஸ் ஆக மாட்டேது. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கலெக்ஷனா கேட்டா எப்படி இருக்கும்? சாராயத்துல தொட்டு சேன தண்ணி வச்சவங்க. அதனால இன்னைக்கு முழுக்க முழுக்க சீமான் அவர்களுடைய மோட்டிவேஷனல் கதைகளை தான் கேட்க போறோம். தயாரா இருக்கீங்களா? கால்பந்தாட்ட வீரன் பீலே இலக்கு கம்பை நோக்கி பந்தை அடிக்கிறான். நடு திடல்ல இருந்து அடிக்கிறான். அது போய் என்ன செய்யுது, அந்த கம்பத்துல பட்டு அப்படி திரும்பி பீலே சொல்றான், இந்த கம்பம் 2 அங்குலம் நகர்ந்து இருக்குது, சரியான அளவுல நடப்படலைங்கிறான். சண்டை போட்டு நிறுத்துறான் ஆட்டத்தை. உட்கார்ந்துட்டான். அவனுக்கே தெரியாது. என்ன பண்ண, அளந்து பாடுறான். இந்த கம்பத்துக்கு இந்த கம்பத்துக்கு 2 அங்குலம் நகர்ந்துருக்குடா, சரியா இல்லடா. அளந்து பார்த்தார்கள், சரியாக 2 அங்குலம் விலகிரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது உள்ள போயிருச்சு, கோல் ஆயிருச்சு. அது கோல்னு அறிவிச்சிட்டான். ஏன்னா கம்பம் தப்பா நட்டு. நாங்க இனிமே அண்ணன் தம்பியா வாழ்ந்துக்கிறோம், தயவு செஞ்சு எங்களை விட்டுரு. அவன் இலக்கு தப்பு இல்ல, கோல் அறிவிச்சவன மொத்த அரங்கமும் கைதட்டுது. விளையாட்டு வீரர்லாம் கைதட்டுறான். அவன் ஓடி வந்து தரையில விழுந்து குப்பரை விழுந்து முத்தமிட்டு அழுகிறான். அழுது இப்படி மல்லாந்து இப்படி பாக்குறான். இது அது இல்ல. தரையில விழுந்து குப்பரை விழுந்து முத்தமிட்டு அழுகிறான். அழுது இப்படி மல்லாந்து இப்படி பாக்குறான். பார்க்கும்போது தான் தெரியுது அது உண்மை இல்ல, கனவு அப்படின்னு. ஏன்னா இது வரைக்கும் வரலாற்றுல இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. என்னதான் கதையா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா அப்படிங்கிற மாதிரி ஃபுட்பால் கிரவுண்ட்ல, அதுவும் இன்டர்நேஷனல் மேட்ச் எல்லாம் நடக்கக்கூடிய ஃபுட்பால் கிரவுண்ட்ல ஒவ்வொரு மேட்சுக்கும் போஸ்ட் கம்பியை எடுத்து நட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு வாட்டி நட்டினா அங்கே தானே கிடக்கும். அதுவும் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே செக் பண்ணா பரவாயில்ல. அவர் அடிச்சதுக்கு அப்புறம் தான் செக் பண்ணாரா, 2 அங்குலம் லைட்டா தள்ளி இருக்கு, நம்ம சார்ட் கரெக்டா தான் இருக்குது, போஸ்ட் கம்பி தான் தள்ளி இருக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்ணி அதை செக் பண்ணி பார்க்கும்போது 2 அங்குலம் தள்ளி இருந்துச்சான். இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கான்னு நீங்க எங்க வேணாலும் போய் சர்ச் பண்ணி பாருங்க, அதுக்கான ஆதாரமே கிடையாது. ஏன்னா அந்த மேட்சை பார்த்த ஒரே ஆள் இவர் தான். சிரிக்கிறாரே. எனக்கு தெரிஞ்சு இது ஒன்றும் பீலே ஸ்டோரி கிடையாதுங்க, என்னோட ஸ்டோரி. நான் இதை ஃபுட்பால்ல பண்ண மாட்டேன், கிரிக்கெட்ல பண்ணுவேன். எவனாச்சும் நேரா ஸ்டெம்புக்கு பாலை போட்டானா என்ன தெரியுமா சொல்லுவேன், டேய் ஸ்டெம்பை தள்ளி வச்சிருக்கீங்கடா, 2 அங்குலம் தள்ளி நிக்கணும், தள்ளி இருந்துச்சுன்னா பால் பட்டிருக்காது அப்படிங்கிற மாதிரி வாதாடி அந்த விக்கெட்டை இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிடுவேன். சோ என் கதையை தான் அவர் பீலே கதைன்னு தப்பா சொல்லிட்டாரு போல. ஐயா ப்ளீஸ் இவங்க சொல்லையே. ஃபர்ஸ்ட் கதையே பயங்கர அமோகமா இருந்திருக்குன்றது தெரியும். பட் இருந்தாலும் 2வது கதையை கேளுங்க. 7 வயசு மக, அப்பா நீங்க அண்ணனுக்கு விவசாய சின்னத்துல போடுவீங்களாப்பா? போடணும். கூட நானும் வரட்டாப்பா? சரி வாமா, சின்ன பிள்ளை தானே, தீண்டு பிள்ளை கேக்குது. 4-5 வயசு போகுது. 4-5 வயசு, ஃபர்ஸ்ட் 7 வயசுனாரு. 7 வயசு மக. என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. அவன் அந்த அதிகாரி யாரு, சின்ன பிள்ளை தானே விட்டார். இது போய் என்ன செய்யுமா சொல்லுது, சொல்லக்கூடாது, நான் சொல்லித்தான் ஆகணும் உங்களுக்கு. டக்குன்னு அப்பாவுக்கு முன்னாடி விவசாயத்தை அமைக்கிறேன். பரவாயில்ல. ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம சிரிக்கிற மாதிரி அவர் அதை கேட்டு சிரிச்சு பாப்பல.
ஏன்னா 7 வயசு பிள்ளைக்கு அந்த டைம்ல ஒரு 4-5 வயசு இருக்கும்ல, அதனால அந்த புள்ளையை சேர்த்து உள்ள அமுச்சு விட்டாங்களா, அந்த புள்ள போயிட்டு விவசாய சின்னத்தை அமுக்கி விட்டுருச்சாமா. இந்த கதையெல்லாம் யாரு கொண்டு வந்து வெளியே சொன்னான்னு ஒண்ணு புரியலையே. அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. ஆக்சுவலா ஒரு கதை சொன்னாரு அப்படின்னா அந்த கதையை கேட்டு நம்ம பாட்டு போயிடணும். அந்த கதைக்குள்ள என்ன ஏது அப்படின்னு ஆராயலாம் கூடாது. அது மூலியமா அவர் என்ன சொல்ல வராரு அப்படிங்கிற டேக்அவே தான் நம்ம எடுத்துட்டு போயிடணும். அவர் என்ன சொல்ல வராரு, 7 வயசு பிள்ளைக்கு 4-5 வயசு இருக்கும்போது கூட அந்த புள்ள என்ன நினைக்குது, விவசாய சின்னத்துக்கு தான் ஓட்டு போடணும்னு நினைக்குது. அதை நீங்க யோசிக்கணும். அன்பார்ந்த மக்களே, யோசிக்கணும், சிந்திக்கணும். சரி, இப்ப அடுத்த கதைக்கு வருவோம். அப்துல் கலாம் அவர்கள் வந்து படிச்சு அறிவியல் விஞ்ஞானி ஆகி அணுகுண்டு கண்டுபிடிச்சு பொக்கரன்ல வெடிச்சு இந்தியா வல்லாதிக்கம் என்று பேசிக் கொண்டிருந்தால் அது காமராஜர் திறந்த சாவிதான், பள்ளிக்கூடம் தான். சோ இதுல என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க அப்துல் கலாம் சொல்லிட்டு அப்துல் கலாம தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கீங்களே, ஆனா அப்துல் கலாமுக்கு படிப்பு அப்படிங்கிற சாவியை திறந்து வச்சது யாரு, கல்வியை கொடுத்தது யாரு, நம்ம காமராஜர் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சோ காமராஜருடைய பெருமையை பத்தி பேசிட்டு இருக்காப்ல. இப்போ அந்த ஃபேக்ட் செக் கூகுள் இல்லாத காலத்துல எல்லாம் இவர் சொல்றத அப்படியே நம்பிட்டு போயிருவாங்க. ஆனா இப்போதான் கூகுள்ல எதை அடிச்சாலும் பட்டாருன்னு காமிச்சிருது. அப்படி கூகுள்ல சர்ச் பண்ணி பார்க்கும்போது கூகுள் என்ன சொல்லுதுன்னா, உங்களின் நினைவூட்டலுக்காக ஒரு படம், அதை நீங்க பார்க்கணும். 1954 தான் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஆட்சிக்கே வராப்ல. ஆனா அதே 1954 பாத்தீங்கன்னா நம்ம அப்துல் கலாம் சார் அவர்கள் கல்லூரி படிப்பையே முடிச்சிட்டாராம். பரவாயில்ல, ஏன் பயப்படுற? ஆனா நம்ம செந்தமிழன் சீமான் அவர்கள் என்ன சொல்றாரு, 1954 ஆட்சிக்கு வந்த காமராஜர் திறந்து வச்ச அந்த பள்ளிக்கூடத்தில் தான் நம்ம அப்துல் கலாம் அவர்கள் அணுகுண்ட கண்டுபிடிக்கிறார், பெரிய விஞ்ஞானி ஆகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அது காமராஜர் திறந்த சாவிதான், பள்ளிக்கூடம் தான். ஒரு பேச்சுக்கு சொல்லலாம், படமா எடுத்து 100 நாள் ஓட்டுவீங்க போட்டிருக்கியா? இந்த மாதிரி சம்பவத்தை அவர் ஒண்ணுதான் பண்ணிருக்காரான்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதான் கிடையாது. பெருந்தலைவர் காமராஜரை வச்சு அவர் இன்னொரு சம்பவத்தையும் பண்ணிருக்காப்ல. அது என்ன சம்பவம்னு கேளுங்க. தாத்தா காமராஜர் இருந்திருக்கு, அதிகமா அழுதது அண்ணாதுரைம்பாங்க. நம்ம செந்தமிழன் சீமான் அவர்கள் என்ன சொல்றாப்ல, காமராஜர் இறந்ததுக்கு அண்ணா அவர்கள் தான் பயங்கரமா அழுதாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. ஆனா காமராஜர் இறந்தது எப்போன்னு சொல்லி கேட்டீங்கன்னா 1975. ஆனா அண்ணா இறந்தது எப்போ தெரியுமா, 1969. சோ முன்னாடியே அழுதுருக்காப்ல நம்ம அண்ணா அவர்கள். தாத்தா காமராஜர் இருந்திருக்கு, அதிகமா அழுதது அண்ணாதுரைம்பாங்க. எவ்வளவு பிட்டு இழத்தாப்பா அந்த காதுக தாங்க. வாங்க எம்புட்டு போய் இப்படி தப்பான டேட்டாவெல்லாம் யார் இவருக்கு எடுத்து கொடுத்து பேச சொல்றாங்கன்னு ஒன்னும் புரியலையே. இப்ப சாட்டை எடுத்து சுத்திட்டு இருப்பாரு, அட்லீஸ்ட் அவராச்சும் போய் கரெக்ஷன் பண்ணிருக்கலாம்ல. பாவத்தா அந்த மனுஷனை சொல்லி என்னங்க பிரயோஜனம், அந்த மனுஷனுக்கு துப்பாக்கியில போட்டோ ஓட்டுன கதையே தெரியாமல சுத்திக்கிட்டு இருக்காரு. சூப்பர் 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 சூப்பர். இதெல்லாம் சர்வ சாதாரணமான கதைகள். அடுத்ததா வர போறது தான் ரொம்ப முக்கியமான கதை, அதை கேளுங்க. முதலமைச்சர் நாற்காலியில நீ உட்கார வை, ஒரு மீனவன் அவன் தொட்டுட்டான்னு வச்சுக்கடா, என்ன சீமான் சொன்னா தொட்டுட்டான்னு காலையில கையெழுத்த போட்டு பதவி விளையிட்டு வீட்டுக்கு போயிருந்தான். நான் கூட அந்த மனுஷன் கொடுத்த ஹைப்புக்கு நான் என்ன நினைச்சிட்டேன்னா, ஒரு மீனவன் தொட்டு பார்க்கணும்டா, அப்புறம் தெரியும்டா சீமான்னா யாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாருன்னு சொல்லி பார்த்தா, அடுத்த நாள் காலைல முடிச்சு ராஜினாமா பண்ணிட்டு அம்பாட்டு வீட்டுக்கு போயிருவான்ல, அடுத்த நாள் வந்து பாத்துக்கிட்டோம் நான் இதுக்கு இதெல்லாம் தலையிட்டுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காப்ல. எனக்கு என்னன்னா இந்த மாதிரிலாம் பேசிட்டு இப்ப ரீசெண்டா ஒரு இடத்துல சொல்லி வச்சிருக்காப்ல, நல்ல வேளை நான் சட்டசபைக்கு போலன்னு அம்பிட்டு பேர் சந்தோஷப்பட்டுக்கிட்டோம். சட்டசபைக்கு போனா இந்த மாதிரி பல காமெடிகள் பண்ணுவாரு போல இருக்கு. அடுத்து வர போறது தான் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். ஏன்னா இப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படிங்கிறது இந்தியால இல்ல, உலகத்துல இருக்கிற யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம். அது என்னன்றதை கேளுங்க. ஒரு சோப்பு கட்டி வந்து தேஞ்சு வச்சுன்னா புது சோப்பு கட்டி வரும்போது இது கீழே ஓடுறது இல்ல, அந்த சோப்பு கட்டியில இந்த புது சோப்பு கட்டியில இந்த தேஞ்ச சோப்பு கட்டி ஒட்டி பயன்படுத்தினாருங்கிறதே வந்து ஈழத்தமிழர்களுக்கு நீ சொல்லிதான்டா தெரியுங்கிறான். அப்ப நான் சொல்லணும்ல, அப்பத்துல இருந்தே அப்படிதான் சொல்லி கொடுக்கணும்ல, அதுதான் இங்க முக்கியம். நிறைய பேர் எங்க 80 வயசு பெரியவர் வந்து நீ பேசினதுக்கு அப்புறம் தான்டா நான் தமிழன்னே தெரிய வருதுன்னு. அப்ப அந்த கிழமை செத்து இருந்தானே தமிழன்னே தெரியாம செத்து போயிருப்பாரா, தமிழ் பேசிக்கிட்டு இருக்காப்ல, அவருக்கு தெரியாதா நான் தமிழன் அப்படின்ட்டு. இவரு போய் நீங்க தமிழ் பேசுறீங்களா, நீங்க தமிழ, நான் தமிழனா என்ன சொல்ற அப்படின்னு அவர் ஷாக்காகி கேட்டிருக்காராம். அப்ப எப்பேற்பட்ட தாத்தாட்ட போய் பேசியிருப்பாரு பாருங்க. இதுல சோப்பு கட்டி கரைஞ்ச உடனே யாரும் தூக்கி கீழெல்லாம் போட மாட்டாங்க, அதுக்கு மேல புது சோப்பு கட்டி எடுத்து வச்சு அதோட ஒட்டி தான் பயன்படுத்துவாங்க. அதுதான் வந்து நடைமுறை, அது காலங்காலமா தொன்று தொட்டு நடக்கக்கூடிய ஒரு விஷயம்.
அத இவர் போய் சொன்னாதான் எல்லாருக்கும் தெரியுமா? அந்த சோப்பு கட்டியில இந்த புது சோப்பு கட்டில இந்த தேஞ்ச சோப்பு கட்டி ஒட்டி பயன்படுத்தினாருங்கிறதே வந்து ஈழத்தமிழர்களுக்கு நீ சொல்லிதான்டா தெரியுங்கிறான். அப்ப நான் சொல்லணும்ல, இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. இது வரைக்கும் நீங்க பார்த்தது என்னமோ சாதாரணப்பட்ட சீமான், அடுத்து நீங்க பார்க்க போறது ரண கொடூரமான சீமான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கச்சத்தீவை எப்படி மீட்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அம்புட்டு பேரும் மண்டையை போட்டு பிச்சுட்டு குழம்பிக்கிட்டு இருக்கிற சமயத்துல அதை நான் எப்படி தீப்பேன்னு சொல்றேன் பாடுறா அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. கேளுங்க. இப்படியா மீட்கிறது சீமா எப்படி மீட்பான்? 50,000 பெட்டாலியன் ஸ்பெஷல் போர்ஸ் கிரியேட் பண்ணுவேன், உருவாக்குவேன், சிறப்பு படைய ஆயுதங்களோட கொண்டு குவிப்பேன், ஒரே ராத்திரியில இறக்குவேன், சுத்தி நின்னுக்குவேன், இந்திய தேசிய கொடி ஏத்துவேன், பக்கத்துல தமிழ் தேசிய கொடியும் ஏத்துவேன். 2,80,000 ராணுவ வீரர்களை என் தாய் நிலம் தமிழகத்துல குவிச்சு வச்சிருக்கான். திருப்படாங்க வாடாம களைச்சு விட்டு அடிச்சிருந்துருவேன். ஏதோ ராபிடோ புக் பண்ணி போய் ஒரு இடத்துல இறங்கி அங்க இருந்து ஒரு 50 பைசா கொடுத்து ஏதோ ஐஸ்கிரீமை வாங்கி சாப்பிட்டு மறுபடியும் ராபிடோ பிடிச்சி நான் வீட்டுக்கே வந்துருவேன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காப்ல. திருப்படாங்க வாடாம களைச்சு விட்டு அடிச்சிருந்துருவேன். இந்த பேச்சுக்கு மத்தவங்க யாரும் இல்ல, நம்ம ஜெயலலிதா அம்மையார் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு சூப்பரான பதில் ஒன்று கொடுத்திருக்காங்க. அது என்னன்றத கேளுங்க. ஒரு மாநில அரசின் அதிகார வரம்பு எதுவரை உள்ளது என்பதை உணர்ந்து அறிந்து பேசினேன். மத்திய அரசு மூலமாக அதற்கான நடவடிக்கைகளை எடுப்பேன் என்று பேசியிருக்கிறேனே தவிர நான் ஒரு படையை திரட்டிக் கொண்டு கச்சத்தீவை மீட்பேன் என்று பைத்தியக்காரத்தனமாக பேசவில்லை. நான் ஒரு படையை திரட்டிக் கொண்டு கச்சத்தீவை மீட்பேன் என்று பைத்தியக்காரத்தனமாக பேசவில்லை. இது அவங்க சாதாரணமா சொன்னாங்களா இல்ல இவர் பேச்சு கேட்டதுக்கு அப்புறம் சொன்னாங்களான்னு ஒரே குழப்பமா இருக்கேப்பா. அதாவது நம்ம மாநில அரசு கையில என்னென்ன பவர் இருக்கு, அந்த பவரை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுவேன்னு பேசுறது ஒரு ரகம் அப்படின்னா அதெல்லாம் விடுங்க. நான் பேசுறது கேட்டு கை தட்டுறதுக்கு ஆள் இருக்கா? இருக்கு. அப்படின்னா நான் எதை வேணாலும் பேசுவேன் அப்படின்னு சொல்லி பேசக்கூடியவர் தான் நம்முடைய செந்தமிழன் சீமான் அவர்கள். வெரி குட்ரா. அது எப்பறா என்ன பத்திர எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்க நீ? அட பேப்பர்ல போடுறானே. அடுத்ததா சாராயமும் இருக்கு, கல்லு இருக்கு. ஆனா நான் ஏன் கல்லு வேணும்னு சொல்றேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வேற யாரும் இல்ல, நம்முடைய நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் செந்தமிழன் சீமான் அவர்கள் வந்து ஒரு அருமையான காரணம் ஒண்ணு சொல்றாப்புல. அந்த காரணத்தை முதல்ல கேட்டுக்கோங்க. சாராயம் அல்லது ரம்மு ஜின்னு இந்த மாதிரி சீம சரக்குகளை நீ குடிச்சா அவன் போதும்னே சொல்ல மாட்டான், மயங்கி மட்டையாகி கீழே விழுகிற வர குடிச்சிட்டு தான் இருப்பான். கல்லு 2 லிட்டர் கொடு, 2 செம்பு. எங்க ஊர்ல செம்பப்ப அளவு, இப்ப இங்கே லிட்டர் போத்தல், 2 போத்தலை. சோ சாராயம் ஏன் வேணாம், கல்லு ஏன் வேணும் அப்படின்னா, சாராயம் குடிச்சுக்கிட்டு மட்டா குடியா குடிச்சு கடத்துல ரோட்ல மட்டையா கடந்துவாங்க, அது நமக்கு தேவை கிடையாது. ஆனா கல் அப்படி கிடையாது, அளவா தான் குடிக்கவே முடியும். சோ அதனால கல்லு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சப்போர்ட் பண்ணி யாரு பேசுறா? நம்முடைய நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் செந்தமிழன் சீமான் அவர்கள் சொல்றார். அதே நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் செந்தமிழன் சீமான் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படிங்கறத நீங்களே கேளுங்க. போனவன ஒரு தம்பி கல்ல இறங்குவான், இந்த பாருங்க இந்த பனையில இறங்க 2 பேரும் இங்க உட்கார்ந்து அவன் இறக்கி எங்களை வச்சுட்டு போவான். அடுத்த பனையில ஏறி இறங்குறதுல இதை முடிச்சுட்டு அந்த பனைகிட்ட போய் நிற்பான். அந்த பனையில இறக்கிட்டு அடுத்த பனைக்கு போவான், அதை குடிச்சிட்டு அடுத்த பனைகிட்ட போய் நிற்பான். 13 பனை கல்லை 2 பேரும் குடிச்சான். எனக்கு தெரிஞ்சு அவர் சொல்லக்கூடிய அந்த 13 பனை கல்லையும் சேர்த்து பார்த்தா கூட 2 லிட்டர் வரல போல இருக்கு. அதனாலதான் அவர் குடிச்சுட்டே இருந்திருக்காரா என்னவோ தெரியல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவர் தாங்க சொன்னாரு, சாராயம்னா உள்ள இறங்கிக்கிட்டே இருக்கும், அளவே இல்லாம போயிட்டு இருக்கும். ஆனா கல்லுனா அப்படி கிடையாது, 2 லிட்டர் போத்தலுக்கு மேல உள்ள போகாது அப்படின்னாப்புல. இப்ப 13 பனைக்கும் போய் குடிச்சுக்கிட்டே இருக்காங்களா? ஒன்று சாலையில அந்த ஓரத்துல நில்லு, இல்ல இந்த ஓரத்துல நில்லு. நீ நடுவால நின்னா லாரி அடிச்சு செத்து போயிருவா. பாத்து என்னன்னா வேற யாரோ பேசுறது இவர் கடைபிடிக்க வேணாங்க, ஆனா இவர் பேசுறதே இவர் கடைபிடிக்கணும்ல. அட்லீஸ்ட் வேற ஸ்டேஜ்ல மாத்தி பேசினா கூட பரவாயில்ல, அதே ஸ்டேஜ்ல மாத்தி பேசுறது எப்படிடா பழக்கம்? ரைட். அடுத்ததா வரப்போது என்ன கதை தெரியுமா? பிரமிப்பு கதை. இந்த கதையை கேட்டீங்கன்னா நீங்களே பிரமிச்சு போயிருவீங்க, அப்படியே உறைஞ்சு போயிருவீங்க. அப்பேற்பட்ட கதை கேளுங்க. டெல்லிக்கு போனோம் நானு தம்பி பிரபு எங்க மூத்தவர் பின்னூர்தி நிலையத்துக்கு வரும்போது பிரபு வண்டியை கொஞ்சம் பின்னாடி எடுத்து விட்டு வரேன்னு அங்க நின்றுட்டான். நான் முன்னாடி போயிட்டேன். எங்க மூத்தவர் வந்து தம்பி தம் போட்டு வரேன் அப்படின்ட்டு அங்கிட்டு போயிட்டாங்க. அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு. திடீர்னு பாத்தீங்கன்னா சுத்தி என்னை ராணுவம் வளைச்சிருச்சு. பிரபு அப்படியே பதறிட்டான், என்னன்னு தெரியலேன்ட்டு. எங்க மூத்தவர் அப்படியே கட்ட பாதி அப்படியே நிக்கிறாரு. சுத்தி நின்றுட்டு கட்டி பிடிச்ச அண்ணா ஒரு போட்டோனா, அண்ணா ஒரு செல்ஃபினா.
அவரு சொல்ற காமெடிக்கு மத்தவங்க ரசிச்சு சிரிக்கிறதை விட அவரே ரசிகனா இருந்து ரசிச்சு சிரிக்கிறாரு பாத்தீங்களா, அதுதாங்க முக்கியம். நான் கூட ராணுவம் சுத்தி வளைச்சிருச்சுன்னு உடனே 100 கிலோமீட்டருக்கு நடக்க வச்சே கூட்டு போயிருவாங்க போல இருக்கு. ஏன்னா கனடால அப்படிதான் 100 கிலோமீட்டருக்கு நடக்க வச்சே கூட்டு போயிட்டாங்களா, அந்த மாதிரி எதுவும் பண்ணிடுவாங்களோன்னு பதறி போயிட்டேன். நல்ல வேற செல்ஃபி மட்டும் தான் கேட்டிருக்காங்க. இதை சுத்தி நின்னுட்டு கட்டி பிடிச்ச அண்ணா ஒரு போட்டோனா, அண்ணா ஒரு செல்ஃபினா, அதெல்லாம் சிரிச்சுக்கணும். அது வந்து ரொம்ப அடுத்து என்ன கதைன்னு தானே கேக்குறீங்க, அப்படிங்கிற மாதிரி பாம்பு கதை. இந்த கதையெல்லாம் கேட்டு சாதாரணப்பட்ட மனிதர்கள்லாம் சாக் ஆக மாட்டாங்க, பாம்பே சாக் ஆகும். என்னது, எனக்கு இப்படி ஒரு கதையா அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க கேளுங்க. அப்படி போயிட்டே இருந்திருக்கான் வயல்ல, அவன் கீழே போகும்போது ஒரு துண்ண துவாரத்துல பாம்பு இருந்து அவனை கடிச்சிருச்சு. என்னமோ கடிச்சிருச்சு கர்மம்னு விட்டுட்டு 3 நாளா போய் அவன் பாட்டுக்கு இருந்திருக்கான். கால் என்னமோ குத்தி, நான் கத்தி, நீயும் கத்தி, எல்லாம் கெட்டு போச்சு. திருப்பி அடுத்து 3 நாள் கழிச்சு அந்த இடத்துல போகும்போது அந்த பொத்துல பாம்பு அப்படி நின்று இருந்தது. பாம்பளோடா கடிச்சிருக்கு நான் பாருங்க சத்து. அதாவது பாம்பு கொத்தி 3 நாளைக்கு எதுவுமே ஆகலையா, ஏன்னா பாம்பு கொத்தின விஷயமே தெரியாம ஒரு சாதாரணமா இருந்ததுனால. ஆனா அடுத்த 3 நாள் கழிச்சு பாம்பு மறுபடியும் கொத்தல, பொத்துல வெளியே வந்துச்சான். பாம்பு தான் நம்மள கொத்துச்சான்னு நினைச்சாரு பாருங்க, செத்து போயிட்டாராம். இது எப்படி இருக்குன்னா, நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டு அதை மறந்து சுத்திட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒருவேளை எலெக்ஷனுக்கு நாம் தமிழருக்கா ஓட்டு போட்டா அப்படின்னு நினைச்சிங்கன்னு வைங்க. சரி, பாம்பு கதை முடிஞ்சு போச்சு. இப்ப பாம்பெல்லாம் அமுச்சு விடுங்க, அடுத்த தேலை இன்வைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு தேளு கதை, அதை கேளுங்க. எனக்கெல்லாம் தேல் கொட்டிச்சுன்னா ரொம்ப வலிக்கும்பாங்க. தேல் கொட்டிச்சா ரொம்ப வலிக்கும் போல் இருக்கு, ரொம்ப வலிக்கும் பயம் காட்டுவாங்க. ஒரு நாள் முதுகுலக நம்ம படுத்திருக்க படுக்கையில கடிச்சு முதுகுப்புறம் கொட்டி விட்டுருச்சு. உனக்கு சான்ஸ் இருக்கு, வெரி ஸ்பான்டேனியஸ். என்னடா வலிக்குதுன்னு பார்த்தேன், அது தேல் செத்து கிடக்கு. அப்புறமா அந்த தேல் தான் கொட்டிடுச்சாடா, இவ்வளவுதான் வலியா? நாங்க என்ன பொய் சொல்லிட்டே திரும்பினீங்களா? எனக்கு தெரிஞ்சு அந்த தேலும் கொத்தி முடிச்சுட்டு சீமானவர்களை தான் கொத்தணும் அப்படிங்கிறது தெரியாம அப்புறம் திரும்பி மூஞ்சி பார்த்துருக்கேன் சீமான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே பொச்சக்கன்னு செத்து போச்சு போல இருக்கு. நான் வெறும் வயித்தோட சொல்றேன், யாருமே நல்லா இருக்க மாட்டாங்க. எனக்கு என்னன்னா, இவர் சொல்லக்கூடிய கதையில பாவப்பட்ட மனுஷங்க தான் இந்த மாதிரி மாட்டிக்கிட்டு அல்லோல படுறாங்கன்னு சொல்லி பார்த்தா, பரிதாபப்பட்ட இந்த பூச்சிங்க விலங்குங்க அதுங்க கூட மாட்டிக்கிட்டு படாத பாடு படுத்துங்க. அடுத்து ஆமையா இருக்குமான்னு தெரியலையே, வாங்க என்ன கதைன்னு பாப்போம். ஆமக்கறி சாப்பிட்டான், நான் பன்னிக்கறி கூட சாப்பிட்டேன், ஆமக்கறி சாப்பிட்டேங்கிறேன். எல்லாருக்கும் என்ன பார்த்தா எப்படி இருக்குது, இலகாரமா இருக்குதா? எங்க அண்ணன் கேக்குறாரு, ஏப்பா நம்ம நாட்டுல தடை விதிச்சு வச்சிருக்காங்க தெரியல. அது இந்த மாதிரி அரைக்கலை காக்கலை இதெல்லாம் கிடையாது. இறங்கினோம்னா முதல்ல ஒரு வடக்கலை தீவுல கொண்டு இறக்கி விட்டாங்க என் தம்பிங்க. ஆனா அதை திரும்பி பாருங்க, ஒரு ஆளு சின்னதா ஒரு பரிசல்ல போறாரு, பரிசல் இல்ல, ஆமா ஓடு, ஒரு அளவுக்கு தான் ப்ரோ. எல்லாமே சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ. திருப்பி போட்ட ஒரு ஆள் அப்படியே உட்காந்து போயிட்டு இருக்கு. என்னப்பா, எனக்கு தெரிஞ்சு மற்ற விலங்குகள் எல்லாம் மாட்டிட்டு கொஞ்சம் லைட்டா தான் கஷ்டப்படுதுங்க. இந்த ஆமை தான் ரொம்ப பாவம். இந்த ஆமைங்கெல்லாம் அடுத்த ஜென்மத்துல நம்ம ஆமையை கூட பிறக்க கூடாதா அப்படின்னு ஃபீல் பண்ற அளவுக்கு ஆமையை வச்சு இவர் சொல்ற கதை இருக்கு பாருங்க. இப்படி கேட்டால் வாயை மூடுவோம். எங்கேயாச்சும் ஆமைய பரிசல் சைஸுக்கு பார்த்திருக்கீங்களா? அந்த அளவுக்கு ஓடு இருந்துச்சா, அதை திருப்பி போட்டு ஒருத்தர் பரிசலாவே ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரா. அதை பார்த்து இவர் சாக்கானாரா. இவர் சொல்றதை கேட்டு நம்ம தான் சாக்காகணும். ஆனா அதை திரும்பி பாருங்க, ஒரு ஆளு சின்னதா ஒரு பரிசல்ல போறாரு, பரிசல் இல்ல, ஆமா ஓடு. சரி, அடுத்து என்ன ஸ்டோரி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டோரி. அது என்ன ஸ்டோரின்னு கேக்குறீங்களா? கேளுங்க, அதையும் கேளுங்க. பிரதமர் வந்து இவர் வந்து என்ன, இவங்க என்ன, எவன் வந்து எனக்கு என்ன, இது ஏன் நாடு, இங்க நான் தான் அதிபர், நான் தான் பிரதமர். நான் வந்த உடனே நீ ஜிஎஸ்டி வாங்கிரு பாப்போம். என்ன சிரிக்கிற? இல்ல நான் ஜிஎஸ்டி சென்ட்ரல் டாக்ஸ் இல்ல, சென்ட்ரல்னா எங்கிட்டு இருக்கு? எங்கிட்டு இருந்து சென்ட்ரல்னா எக்மோர் வழியா போனா அப்படியே ஸ்ட்ரைட்டா அடுத்த ஸ்டாப் சென்ட்ரல். இது வேணா அதை எடிட் பண்ணிக்கங்க, உங்களுக்கு அவ்வளவுதான். அதே நீங்க பாரிஸ் வழியா அப்படி புடிச்சு வந்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிடலுக்கு ஆப்போசிட்ல இருக்கும் சென்ட்ரல். அடுத்து வரப்போறது என்ன கதை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வரதட்சணை கதை. அதே மாதிரி எவனாவது என் பிள்ளை கிட்ட டவுரி வரதட்சணை நீ வாங்கின சட்டம் வந்தவன போடுவேன். இங்கே இருக்கிற ஆண் மக்கள் கவனத்திற்கு, இளைஞர்களின் கவனத்திற்கு, சட்டசபையில பேசுற மாதிரி, நீ வாழ போறது என் பெண்ணோடவா, என் பெண்ணு கொண்டு வர பொண்ணோடவா, குடும்பத்தை ஏதோட நடத்த போறேன். எங்கேயா இருந்த இவ்வளவு ஒன்ன மாதிரி ஒருத்தனை தாயா நான் தேடிட்டு இருந்தேன். சும்மா சொல்லக்கூடாதுங்க. நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் செந்தமிழன் சீமான் அவர்கள் அவருடைய தம்பிமார்களுக்கு ஒரு நல்ல அட்வைஸை கொடுத்துருக்காப்ல. பெண்ணோட வாழ போறியா, பொண்ணோட வாழ போறியா, வரதட்சணை இதட்சணைன்னு சொல்லிட்டு அவனாச்சு வாங்கினீங்கன்னு தெரிஞ்சு நல்லா ஈட்டு வச்சு ஒரே வெட்டா வெட்டி விட்டுறன்ற அளவுக்கு மிரட்டி விட்டுருக்காரா இல்லையா? மைனர் குஞ்ச சுட்டுட்டேன். எங்கடா சுட்ட? அதான் சொன்னேனே. ஆனா அதே செந்தமிழன் சீமான் அவர்கள்
ஒரு பேட்டியில என்ன சொல்லியிருக்காருன்னு நீங்களே கேளுங்க. எங்க மாமா பேர்ல எங்க மாமா இருக்கும்போது வேளாண் கல்லூரி ஆரம்பிக்கிறதுக்கு 85 ஏக்கர் எங்க மாமியார் வாங்கியிருக்காங்க. அந்த நிலத்தை எனக்கு தரல, என்ன கோவம் இருக்கு. இப்போ எனக்கு மொட்டாட்டிக்கு சண்டை இருக்குது. இவனை புரிஞ்சுக்கிறவே முடியலையே முருகா. இவனை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு தனி மூளை ஒண்ணு கூடியா கந்தா. நான் வந்து எங்க அப்பா நம்மாழ்வார் பேர்ல, சரி மாமா பேர்ல கூட ஒரு வேளாண் பண்ணை உருவாக்கி காட்டுறேன், எனக்கு கொடுக்க சொல்லு அப்படின்னு. அது நீயாச்சு உங்க அக்காவாச்சு பேசிக்க அப்படின்னு என் பொண்டாட்டி தராலே இல்லையா. அவரே தான் வரதட்சணை வாங்கக்கூடாதுன்னு தம்பிகள் கிட்ட அக்கறையா பேசுறாப்புல. மறுபடியும் கேட்டா அவரே சொல்றாப்புல 85 ஏக்கரை கொடுக்கலன்னு கோச்சிக்கிட்டு இன்னைக்கும் சண்டை போயிட்டு இருக்கிறாப்புல. எதை நம்புறதுன்னு ஒன்றும் புரியல தாசு. நான் ஒரே குழப்பத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற மதர். உங்களுக்குலாம் ஒரு டவுட் வரலாம், சரி ரைட் இந்த மாதிரிலாம் பேசுறாருன்னா காரணம் இல்லாம பேச மாட்டாரு, ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கத்தானே செய்யும். அந்த காரணம் என்னன்றது நீ கண்டுபிடிச்சியான்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதை நான் கண்டுபிடிக்க தேவையில்லைங்க. அந்த காரணத்தையும் அவரே கண்டுபிடிச்சிருக்காப்புல. அதை எங்க சொன்னாருன்னு கேக்குறீங்களா? அதையும் ஒரு கதையா சொல்லியிருக்காப்புல, கேளுங்க. இந்த பேச்சு பேசுறானே சீமான், எல்லாருக்கும் சீனி தண்ணியில தான் சக்கரை தண்ணியில தான் சேனை தொட்டு வைப்பாங்க. யாரையா கூட்டிட்டு வந்து பிறந்த உடனே சின்ன பிள்ளையா இருக்கும்போது உங்க கிராமத்துல பிறந்தவங்களுக்கு தெரியும் சேனை தண்ணின்னு இருக்குது. அது வந்து சீனியை கரைச்சு சர்க்கரையை கரைச்சு தொட்டு வைப்பாங்க. எனக்கு எதுல தொட்டு வச்சாங்க தெரியுங்களா? ஏதோ ரெடி பண்ணிட்டான்டா. சாராயத்துல தொட்டு சேனை தண்ணி வச்சவங்க சாதாரணமா போய் பேச மாட்டேன் நான். இப்போ உங்களுக்கு ரொம்ப தெளிவாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் செந்தமிழன் சீமான் அவர்கள் எதனால இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காருன்னு. ஏன்னா அவருக்கு தொட்டு வச்ச தண்ணி சேன தண்ணி கிடையாது, அந்த சேன தண்ணியே சாராய தண்ணியா தான் இருக்கு. மூஞ்சி வந்து வாயை குப்பிடிச்சது குடிச்சதெல்லாம் சாராயண்டா குமுக்க சாராயமா. சரி, இது வரைக்கும் கேட்ட கதையெல்லாம் விடுங்க. கடைசி கதை என்ன கதை தெரியுங்களா? அப்படிங்கிற கராத்தே கதை. அந்த கதையை கேளுங்க, நீங்களே கராத்தே கத்துக்க போயிருவீங்க. கராத்தே சண்டைக்கு போவேன், பெரிய பெரிய ஆளுகள்லாம் வருவாங்க, என்னை கொண்டு இறக்கி விட்டுவாங்க. நான் கிரீன் பெல்ட்ல இருப்பேன், ப்ரௌன் பெல்ட்டுக்காரன் இறக்கி விட்டுவாங்க. விரட்டி அடிப்பான். நான் அவன் எக்கிற வரைக்கும் ஓடுவேன். இந்த லாபியில இங்கிட்டு போட்டு இந்த கோட்டு போடுவான். நான் ஓடி அவனுக்கு பயந்துட்டு ஓடும் போதெல்லாம் கை தட்டுவாங்க பாருங்க. அவனுக்கு பயங்கரமா கை தட்டுவாங்க. என்ன தம்பி ஓடிக்கிட்டே இருக்கான், சண்டை எப்ப போடுவான் சார் இது மான் கராத்தே சார். அப்படின்னா அது ஒரு பெரிய தந்திரம். நான் அப்படி போவேன். அவன் நல்லா 2 நிமிஷம் ஓடி நல்லா சோறு உடஞ்சுன்னு ஒச்சாட்டி காப்புன்னு வந்துடுவான். அதுக்கப்புறம் மொத்த பேர் எந்திரிச்சு எனக்கு எதிர்க்கலாம். இதுதான் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு, இப்பவும் நடக்கும். ஐயோ அதாவது இவர் ஓடுன்னு ஓடி அவனை களைப்பாகி ஒரே அடியில் அடிச்சு அவனை கவுத்துனதுக்கு சுத்தி நின்றவன்லாம் இப்ப கை தட்டுற மாதிரி அப்பயும் கை தட்டினாங்கன்னு சொன்னது கூட பரவாயில்ல. கடைசியில விழுந்தான் பாருங்க, அவன் நம்ம மட்டும் கை தட்டாம இருக்கான் அப்படின்னு அவனை எந்திரிச்சு செந்தமிழன் சீமானவர் ஒரே அடியில் அடிச்சிட்டாருன்னு கை தட்டு வரான். அதுக்கப்புறம் மொத்த பேர் எந்திரிச்சு எனக்கு எதிர்க்கலாம். இந்த கதைகள்ல ஏதாச்சும் ஒரு கதையில இல்லையே, எனக்கு லைட்டா டவுட்டா இருக்கு, இது உண்மை மாதிரி தெரியலையே அப்படி ஒரு கதை சொல்லுங்க, சொல்ல முடியுமாங்கிற உங்களால? ஐயோ, கடைசி இந்த வீடியோலாம் பார்த்து நானே ஒரு மாதிரி மாறிட்டேன். அதனால இதோட முடிச்சு போங்க எல்லாம் போங்க. வீடியோ இன்னைக்கு இந்த வீடியோ வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்பரே. ஒரு என்ஜாய் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைம் கன்சிடரும். சோ மீட் இஸ் மச் சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூட சூப்பரான ட்ரோல் வந்து தந்தீங்க. பை ஃப்ரம் ஷாஃபி, டாடா, பை பை அண்ட் டேக் கேர்.